ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல கேபேஜ் முட்டைகோஸோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு முட்டைகோஸோட ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காகவே சாப்பிட மாட்டாங்க. பட் கேபேஜ்ல அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் B6, ஃபாலிக் ஆசிட், ஃபைட்டோகெமிக்கல்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு கேபேஜ்ல. அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதனால இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்றது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றது, பிளட் பிரஷரை குறைக்கிறது அண்ட் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க குறைக்கிறது அப்படின்னு நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு இருக்கு கேபேஜ். கேபேஜை நிறைய வகையா சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் பொரியலா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கேபேஜ் சாப்பிடுறதுக்கான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வழி அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, கேபேஜ் வாட்டர் அப்படின்னு ஒண்ணு செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கேபேஜ் வாட்டர் செய்யறதுக்கு கேபேஜை நல்லா வெட்டிட்டு அதை தண்ணியில போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு அதை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு அதுல கொஞ்சமா சால்ட்டோ இல்லைன்னா உங்களுக்கு லெமன் வேணும்னா அதையும் கொஞ்சம் ஃபிளேவருக்கு ஆட் பண்ணிட்டு இது டெய்லி காலையில நீங்க குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேபேஜ் வாட்டர் குடிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. நம்பர் 2 நம்ம லிவருக்கு கேபேஜ் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. லிவரை டீடாக்சிஃபை பண்றதுக்கும் லிவரை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் கேபேஜ் நிறையவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 3 ஸ்டொமக் அல்சர்ஸை ட்ரீட் பண்ணுது. இந்த கேபேஜ் வாட்டரை நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டொமக்ல இருக்க அல்சர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். நம்பர் 4 இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணுது. நம்பர் 5 வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கேபேஜ் வாட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா வெயிட் கம்மி ஆகிறதுக்கு கேபேஜ் வாட்டர் நிறையவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேபேஜ் வாட்டர் குடிக்கிறதால எக்ஸசிவ் ஃபேட் அண்ட் கேலரிஸ் குறையுது. நம்பர் 6 நம்ம ஸ்கின்னுக்கு கேபேஜ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ட்ரைனஸ், ஆக்னே, டெட் ஸ்கின் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குணப்படுத்துறதுக்கு கேபேஜ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்பர் 7 நம்ம போன்ஸுக்கு கேபேஜ் ரொம்பவே ஹெல்த்தி. போன்ஸ் ஹெல்த்தியா இருக்க கால்சியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக பால் குடின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் கேபேஜ்ல கால்சியம் கொட்டி கிடக்கு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. கேபேஜ்ல கால்சியம் மட்டும் இல்லாம மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ கேபேஜ் சாப்பிடுறதால நம்ம போன்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கு. நம்பர் 8 நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா இருக்க ஒரு லீஃபி வெஜிடபிள் அப்படின்னா அது கேபேஜ் தான். சோ கேபேஜ் சாப்பிடுறதால நம்ம பிளட் டீடாக்சிஃபை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணுது அண்ட் பிளட் பிரஷரையும் ரொம்பவே அழகா பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்டா நம்ம கண் பார்வைக்குமே கேபேஜ் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம பார்வைக்கு ரொம்ப நல்லது. சோ கண் பார்வையை மேம்படுத்த கேரட் மட்டும் இல்லாம கேபேஜையும் சேர்த்துக்கலாம். சோ நம்ம பிடிக்கல அப்படின்னு ஒதுக்குற முட்டைகோஸ்ல இவ்வளோ நன்மைகள் இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஐபிசி ஹெல்த் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.